இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொடக்ஷன், அதுவும் நம்ம தூத்துக்குடியில் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கார் தான் நம்ம முன்னாடி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிபியூ பேட்டர்ன் தான். ஆனால் நம்ம கிட்ட வரது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வரும்போது ப்ரைஸ் வந்து ஒரு 35 lakhsல இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. VF7 VF6 அப்படின்னு சொல்லி 2 கார் நம்ம கூட இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆல் வீல் டிரைவும் அது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவும் கிடைக்குது. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த வின்ஃபாஸ்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃப்ரண்ட்டோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு பேர்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் இதோட ஃப்ரண்ட்டோட டிசைன் இருக்குது. வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட லோகோஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏர் வெண்ட், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் ஏரோடைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வெண்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வின்ஃபாஸ்ட்டில் லெவல் 2 அடாஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வின்ஃபாஸ்ட் VF7ல் 20 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 245, 45, R20 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இதில் ஒரு யூனிக்காக என்ன தென்படுது நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாடினில் வீல் கிளாடின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் ஒரு ORVM நமக்கு கொடுத்துருக்காங்க. 360க்குள்ள கேமராஸ்மே இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ வர நிறைய காரில் இருக்கிற ட்ரெண்டான ஒரு விஷயம் இந்த வின்ஃபாஸ்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ்மே கிடைக்குது. இன்னொரு யூனிக் ஃபீச்சராக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கண்ட்ரோல்ஸ் மூலமாக தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. VF7ல் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்பரை ஹிடன் பண்ண மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி இங்கே VF6ல் பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர் வந்து உங்களுக்கு வெளியிலே வந்துடுது. VF7ஓட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 537 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி VF6ஓட ஒரு பூட் பார்த்தீங்க அப்படின்னா 423 லிட்டர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த VF7ஓட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 kWh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி VF6ஓட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 60 kWh வந்து கிடைக்குது. இதோட ரேஞ்ச் வந்து இன்ன வரைக்கும் அன்வீல் பண்ணல. இனிமே தான் நமக்கு என்னன்னு தெரியும். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா VF7 வந்து ஒரு 550 ரேஞ்ச் வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி VF6 வந்து ஒரு 450 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தந்தி டிவி மோட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க.